இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அதிகபட்சமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஃபோன் மூலியமா இப்போதைக்கு நிறைய பேர் தம்ப்நெயில்ஸ் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் மூலியமா மணியும் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் போட்டால் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ நிறைய சேனல்ஸ் தமிழ்லேயே இருக்கு. ஸோ ஐபிஸ் பெயிண்ட் டெக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்பை பத்தி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டுட்டோரியல்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கு. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனிமே தம்ப்நெயில்ஸ் அது மட்டும் இல்லாமல் சாதா தம்ப்நெயில்ஸ் அந்த மாதிரி தம்ப்நெயில்ஸ்லாம் உங்களால் மேக் பண்ண முடியும். ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபோட்டோஷாப் பத்தி டுட்டோரியல்ஸ் போடலாம். பட் இருந்தாலும் இந்த ஆப்ஸை பத்தி யாருக்குமே தெரியாம இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அந்த விதத்துல இந்த ஆப்ஸ் மூலமா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கான தம்ப்நெயில தான் நான் மேக் பண்ண போறேன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நான் லேர்ன் பண்ணேன். இதுல இருந்து லேர்ன் பண்ணிட்ட பிறகு போட்டோஷாப் போறப்போ கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாவே இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஸை வச்சு எந்த அளவுக்கு தம்ப்நெயில்ஸ் நம்மளால மேக் பண்ண முடியுது அப்படின்றத ரெஸ்ட் ஆஃப் த வீடியோல பாத்துருவோம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி தம்ப்நெயில் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் அது மட்டும் இல்லாம போன்ல நீங்க வீடியோ எடிட்டிங் கத்துக்கிறது அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் மொத்தத்தையும் இந்த வீடியோஸ்ல அதாவது இந்த சேனல்ல பார்க்க முடியும். சோ பார்க்காதவங்க மறக்காம நம்ம சேனலை செக் பண்ணி பாத்துருங்க. சோ வீடியோ ஆரம்பிச்சிருவோமா? இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஒரு தம்ப்நெயில் தான். எனக்காக தான் பண்றேன். சோ அதனால தான் போன்ல பண்றேன். இல்லனா போட்டோஷாப்ல நான் பண்ணிட்டு போயிடுவேன். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க புது யூடியூபர் சேனல் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸ் யூஸ் ஆகணும்னு சொல்லலாம். அந்த விதத்துல கீழே இருக்க பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான வித் அப்படின்றத வச்சுன்னு சொல்லலாம். 1280k 720 அப்படின்ற ஒரு வித் வச்சிடலாம். இந்த மாதிரி வந்ததுமே இந்த மாதிரி வித் வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் சொல்ல போயிட்டு அந்த பேக்ரவுண்ட் அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆகிடும். ஸோ இருங்க தேடி எடுத்துக்கலாம். இது இருக்கா, இந்த பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போக்கிமான் கோ ரிலேட்டடாக பண்ணுறோம். ஸோ ஜூம் இன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சிடலாம். ஸோ போக்கிமான் ரிலேட்டடாக பண்ணுறதுனால இந்த பேக்ரவுண்ட் வைக்கிறேன். ஸோ கீழே இருக்கிற லேயரில் நம்ம டிலீட் பண்ணிடலாம். அப்புறமா எந்த லேயர் வேணும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸில் போயிடலாம். ஃபில்டர்ஸில் போயிட்ட பிறகு நம்ம வந்து பிளர் ஆட் பண்ணிக்கலாம். பிளரை பொறுத்த வரைக்கும் காஷன் பிளர் தான் போட போகிறோம். காஷன் பிளர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபெக்ட் ஆகாது இந்த பையனுக்கு. ஸோ அதிகமாலாம் வேணாம். ஸோ இவ்வளோ அதிகமாலாம் வேணாம். ஜஸ்ட் ஒரு 10px அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வச்சிட்ட பிறகு ஸோ இந்த பைபிளை பார்க்க இந்த மாதிரி தான் இருப்பான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர் மாடலை உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதாவது என்ன தான் அவங்க பெருமையாக சொல்கிறேன். ஸோ இந்த 4 ஃபோட்டோஸில் எந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு? இந்த ஃபோட்டோ இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரே ஒரு ஃபீச்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேக்ரவுண்ட் ரிமூவல் இருக்குது. அதுவும் ஆட்டோவாக கிடையாது. நீங்கள் லேஸோ வச்சும் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏஐ வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஏஐ வச்சு ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதையும் நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அதுவே கேட்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் செலக்ஷன் ஏரியா ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த செலக்ஷன் ஏரியாவை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருங்க. ஸோ செலக்ஷன் ஏரியாவை தவிர நம்ம கேரக்டர் மாடல் மேலே இந்த ப்ளூ கலர் ஏரியாவை பின் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஈஸி தான் கீஸ். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிட்டே வந்துட்டிங்கன்னா இப்போதைக்கு மைனஸ் செலக்ஷன் ஏரியா அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ தேவையில்லாத இடங்கள், அதாவது எப்படின்னா இந்த காது பக்கத்தில் இந்த ஹெல்மெட் மேலே இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு நம்மளுக்கு காது தேவை. காது இல்லைன்னா கேரக்டர் மாதிரியே தெரியாதா? ஸோ காது வச்சுக்கலாம். காது வச்சாச்சு. ஒதுக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி வச்சானே தெரில. ஸோ காதுக்கு வச்சாச்சு கைஸ். ஸோ ஓரளவுக்கு வரும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையிலே பண்ணிடுற மொத்தம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கேரக்டர் மாடலை எடுத்து போட்டுடலாம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் அண்ட் எட்ஜஸாக தான் வரும். அவ்வளோவோ இந்த பாருங்கள் இந்த இடத்தெல்லாம் ஒழுங்காக வந்துருக்காது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் வேரியஸ் டைப் ஆஃப் ப்ரஷஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின் யூஸ் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் பின் யூஸ் பண்ணுறது மூலியமா ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை அது அட்வான்டேஜ் கிடையாது. டிஜிட்டல் பின் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம காது வரைக்கும் கட் அவுட் எடுத்துப்போம். ஸோ ஃபோட்டோ எடுக்கும்போது கரெக்டாக எடுங்க. கரெக்டாக எடுக்கலன்னா நம்ம காது வரைக்கும் கட் அவுட் பண்ணி எடுக்கிறது ஈஸியாக அதுவே ரிமூவ் பண்ணி தந்துடும் கைஸ். ஆல்மோஸ்ட் அதுவே ரிமூவ் பண்ணி தந்துடும். கொஞ்சம் தான் வேலையப்படுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்ஸுக்காக அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் மேக் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி யாருக்குன்னா தம்ப்நெயில்ஸ் வேணும்னாலும் இல்லை அந்த மாதிரி எதனா தம்ப்நெயில்ஸ் யாருக்குன்னா வேணும்னா நினச்சிங்கன்னா மறக்காமல் என்கிட்ட தம்ப்நெயில்ஸ் வேணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்தால் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். இன்ஸ்டாகிராம் ஐடியை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தா ஸ்மஜ் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்மஜ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரஷ் வச்சு இந்த இடத்த கொஞ்சம் கவர் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த இடம் மட்டும் அசிங்கமாக தெரியுது. ஸோ ப்ரஷ் டூவில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பென் டைப்பாக ஃபெல் டிப் பெண்ணை சூஸ் பண்ணி கலரை சூஸ் பண்ணி ஓ மை காட் ரொம்ப பெரிய ஸ்ட்ரோக் அடிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் சின்னதாக அடிச்சுக்கணும். ஸோ தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபெல் டிப் வச்சு ரொம்ப அடிச்சிட்டேன் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து பார்த்தா தெரியாது, அவ்வளோ தெரியாது.
அவ்வளோ எஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தா பிக்சலேட் ஆகிடும். அது ஒன்று தான். இது எல்லாரில் போடும்போது ஈஸியாக இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக்சலேட் ஆகிட்டு இருக்கும். அவ்வளோதான் இதில் இருக்கிற பிரச்சனையே. பிக்சலேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த ஆப் வேறு மாதிரி. ஸோ பிக்சலேட் ஆயிடலாம். எல்லா ஆப்பும் அந்த மாதிரி தான். பிக்சலேட் ஆகாமல் எந்த ஆப் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் மாடல் அப்படின்றது கிடச்சிட்டு இருக்கும். ஸோ இவனுக்கு என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மஜ் அப்படின்ற ஒரு டூல் இருக்கும். இவனை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணிடுவோம். ஏர் ப்ரஷ் ட்ரையாங்கிள் வேணும். நார்மல் ஏர் ப்ரஷ் சூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஏர் ப்ரஷ் சூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி டச்சப் பார்த்து விட்டிங்கன்னா ஸோ இருக்கிற எப்படி சொல்கிறது இருக்கிற பிம்பிள்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிரும். ஈஸியாக மறைஞ்சிரும். ஸோ இந்த மூக்கு மேலே கொஞ்சம் அவ்வளோதான் கீஸ். அவ்வளோதான். இருங்க இந்த இடத்துல கொஞ்சம் அவ்வளோதான் கீஸ். ஸோ டச்சப் பார்த்த மாதிரியே இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் மாடலை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தமிழுக்கு வந்து பார்த்தோன்னா எப்பவும் பெருசாக தான் இருக்கும் கேரக்டர் மாடலில். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கிற இமேஜஸ் அது மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தேவையான இமேஜஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதில் வேறு தேவையான இமேஜஸ் தேவையில்லாத இமேஜஸ்னு அது வேறு தனி. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மை 10 மாஸ்டரி அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரேசர் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். எரேசர் டூல் யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது கேட்டிங்கன்னா நோ. இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா இதில் கிராப் பண்ண முடியாது. அது ஒன்று தான் இருக்கிறதுலே பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராப்புக்காக தனியாக ஒரு ஆப் சூஸ் பண்ணியிருக்கோம். கிராப்பிங் பண்ணுறதுக்காகவே சரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தமிழில் அவங்க ஏற்கனவே மேக் பண்ணி வச்சதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அனிமேஷன் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை இல்லை இந்த வீடியோவில். ஸோ அனிமேஷன் பண்ணுறது வந்து பொறுமையாக பண்ணலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போகிறோம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கிராப் பண்ண போகிறது இல்லை. ஃப்ரம் கேலரி கொடுத்துக்கலாம். இவன் ஒரு ஆப்பு. ஸோ இந்த தமிழில் தான் மத்திய சுட்டியாக படிக்க போகிறோம். ஸோ எதை சுட்டியாக பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தங்கிஸ். ரொம்ப சின்ன விஷயங்கள் தான் சுட்டியாக பண்ண போகிறோம். அதிகமான விஷயங்களை நம்ம சுட்டியாக பண்ண தேவையில்ல. ஓகே என்னடா இவன் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கான அனிமேஷன் டைம் அப்படின்றது நிறைய இருந்திருக்கும். நம்மளுக்கான அனிமேஷன் டைம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தட் இஸ் த ரீசன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அடிச்சுக்கலாம். சேவ் இமேஜ், சேவ் டு கேலரி கொடுத்தாச்சு. அண்ட் அனதர் இமேஜையும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் கேலரி கொடுத்துட்டு அனதர் இமேஜையும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அனதர் இமேஜ். ஸோ அந்த இமேஜ் மேலே இந்த இமேஜ் வச்சோன்னு வச்சிங்களேன் தெரியாது. அந்த டிப்ஸ்ன்றது மறைஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அதிகமாக செலவு பண்ண வேண்டியது இல்லை கைஸ். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி விட்டிங்கனாவே தமிழ் அப்படின்றது செம்மையாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தேவையானது இந்த பயபில் போய் எடிட் பண்ணிடலாம். இந்த இடத்துல நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு அனிமேஷன் வரும். ஸோ இவனை வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிடலாம். இவனை டெலிட் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி ஷேடோ மட்டும் இருக்கும். என்னடா ஷேடோ மட்டும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு பிஎன்ஜி ஒன்று ஆட் பண்ண போகிறோம். பிஎன்ஜி எங்கடா இருக்குது? பிஎன்ஜி இந்த தீவுல் பிஎன்ஜி. இந்த பயபில் எங்கே போச்சுன்னே தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது பிளெண்டிங் மோடில் பிளெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது நம்ம எதுவும் தப்பு பண்ணல. ஸோ இந்த பயபில் வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் மோடில் பிளெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்பல. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா 3Dயாகவும் லுக் பண்ண வைக்கலாம். 3D லுக் பண்ணுறதுக்கு என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃபெக்ட்ஸ் உள்ள போயிடுங்க. எஃபெக்ட்ஸ் உள்ள போயிட்ட பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேவல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இருங்க மெம்பர்ஷிப் பாருங்க கேட்பாங்க. ரொம்ப கடுமடா. பேவல் அவுட்டர் பேவல் இன். ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். லைட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கங்க. ஸ்மூத்னஸ் சுத்தமாக வச்சுங்க. ஹைலைட் சைஸு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை 3Dயாகவும் மாற்றிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு 3Dயாக மாற்றுறதுக்கு டைம் இல்லை கைஸ். ஸோ நம்மளுக்கு 3Dயாக மாற்றுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால் நான் அப்படியே எடுத்து போட்டுக்கணும். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டாச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு கேலரி கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் மேக் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இதுக்கு மேலே எல்லாரும் வேறு இருக்குது, லைட் ரூம் வேறு இருக்குது. ஸோ இது ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கும் டுட்டோரியல் அப்படின்றது. நீங்கள் 2xல வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயபில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக சுருக்கி இந்த ஓரத்தில் வச்சுருவோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தீவுல். ஸோ டைம் இல்லாத காரணத்தினால் நான் ஒரு தமிழில் மேக் பண்ணுறதுக்கே எவ்வளோ நேரம் எடுத்துப்பேன் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகிடும் கைஸ். ஸோ ஐடியாஸ் இல்லைனா ஐடியாஸை யோசிச்சு வர பண்ணணும் தமிழ்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 hour ஆகிடும். மினிமம் 1 hour அப்படின்றது ஆகிடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவனை தூக்கி கீழே வச்சிடலாம் அப்படின்றப்ப நான் நினைக்கிறேன். இருங்க 20 வயசு ஆகிட்டு தான். ஸோ இந்த கேரக்டரை எடுத்து இங்கே வச்சிடலாம். இந்த கேரக்டர் எடுத்து
இந்த கேரக்டர் எடுத்து ஸோ அந்த கேரக்டர் எடுத்து எங்கேயுமே வைக்க முடியாது போல். சரி பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு தடவை இந்த மாதிரி தான் அசம்பிளிங்கில் தப்பு வந்துடும். ஸோ அது எடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்ம தேவல் கேரக்டர் இவனை எடுத்து இப்படி வைக்கணும். இப்படி வச்ச உடனே என்னடா ஆச்சு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இவனை தூக்கி முன்னாடி போட்டிங்கன்னா முடிஞ்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் இல்லை இதில் இருக்கிற இந்த ஆப்பில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இது ஒன்று தான் கைஸ். ஸோ அவங்களால கிராப் பண்ண முடியாது, அது ஒன்று மட்டும் தான் பண்ண முடியாது. இது எல்லாமே இந்த ஆப் மூலியமாக பண்ணிக்கலாம். எஸ் இந்த மாதிரி ஒரு தமிழில் ஒன்று மேக் பண்ணி எடுத்துங்க. இந்த மாதிரி இல்லை சாதாவாக ஒரு தமிழ் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வேறு லெவலான ஒரு தமிழாக மாற்ற போகிறோம். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட் ரூமில் போகலாம். எஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. இப்போ எல்லாருக்குள்ள போட்டதுமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ். ஓ எல்லாருக்குள்ள தான் எல்லா விஷயமும் நடக்க போகுது. எஸ் எடிட் ஆப்ஷன் உள்ள போயிடலாம் கைஸ். எடிட் ஆப்ஷன் உள்ள போனதுமே இப்போ நம்மளுக்கு காட்டக்கூடியது அப்படின்றது எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைட்ஸை கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொடுத்துக்கலாம். எக்ஸ்போஷர் கொடுத்துக்கலாம். கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர், ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டாமினண்ட்டாக இருக்குது. ஒயிட் கலர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பிளாக் கலராக இருக்கிற இடம் மொத்தத்தையும் ஒயிட் கலராக மாற்றிக்கலாம். ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கலர்ஸ் உள்ள போயிட்டு ஒரு கலரும் தனித்தனியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் ரெட் கலர் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கறது மூலியமாக இதுக்கு ஒரு 3D எஃபெக்ட் அப்படின்றது கிடைக்கும். நம்ம ஸ்கின் டோன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் லைட் ரூமை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ் கொடுக்கறது மூலியமாக உங்களோட ஸ்கின் டோன் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். சேச்சுரேஷன் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இதில் இருக்கவே கூடாது. ஸோ எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக க்ரீன் தான் இருக்குது. ஸோ உங்களோட தமிழில் எவ்வளோ சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. என்னோட டிஷர்ட் கலர் இது. என்னோட டிஷர்ட் கலர் மாற்றதுனால கூட மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போயிடும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரன்ஸ் தான் கொடுக்கணும். வைப்ரன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணுறது மூலிமா வைப்ரன்ஸ் இந்த அளவுக்கு வந்துடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை எஃபெக்ட்ஸ் டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்சர் ஆட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு உங்கள் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப் அண்ட் கிளியராக இருக்கும். கிளியர் எஸ் வாயில வர மாட்டேங்குது. கிறிஸ்ப் அண்ட் கிளியர். கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட தமிழ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல லுக் கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விக்னைட் தான் கடைசியாக ஆட் பண்ண போகிறோம். விக்னைட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் விக்னைட் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையவே கூட போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் விக்னைட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம இப்போதைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல கேஸ் பிளாக் கலர் விக்னைட்டை. ஏனே தெரியல நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஹைலைட்ஸ் இது எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஷார்ப்பன் கொடுத்துக்கலாம். ஷார்ப்னஸ் ஃபுல்லாக வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபுல்லாக வச்சுக்கலாம். பட் எனக்கு தேவையில்லை ஷார்ப்னஸ் சொல்லுவோம். ஸோ இதுதாங்க ஃபைனல் அவுட்டு. ஸோ தமிழ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி தமிழ்ஸ் கூட நம்மளால் மொபைலில் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து அனிமே தமிழ்ஸ் ரெடி பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் கலர் கரெக்ஷன் அண்ட் ஆஃப்டர் கலர் கரெக்ஷன். ஸோ இந்த மாதிரியான தமிழ்ஸ் உங்களால் ஈஸியாகவே மொபைலில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மொபைல் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் மொபைலில் உங்களால் எப்படி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான கண்டென்ட்ஸ் நம்ம சேனல் அதிகமாக வந்துட்டே இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தது ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாங்க. இஷ்டடா வரட்டா.